உன்னை யாராவது வேதனைப்படுத்தினால், இந்த அன்னாளை பெண்ணினால் வேதனைப்படுத்தினது போல வேதனைப்படுத்தினால் சோர்ந்து போகாதே. ஆறுதல் படுத்துவதற்கும் ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நம்மை காயப்படுத்துவதற்கு ஆட்களை இருப்பார்கள் என்றால் ஆறுதல் படுத்தவும் ஆட்கள் உண்டு. இருந்தாலும் மனிதனால் வருகிற ஆறுதலை விட தேவன் தருகிற ஆறுதல் தான் பெருசுங்கிறத அன்னாள் காண்பித்தாள். வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் மீற நடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. சாமுவேலின் முதலாம் புத்தகம். அப்போ நியாயாதிபதியின் காலம் முடிகிறது. நியாயாதிபதி காலம் முடியும் போது அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜாக்கள் இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்து வந்தான். இதுதான் முடியுது. அதுக்கப்புறம் நடக்கிற, அதை தொட்டு நடக்கிற ஒரு சத்தியம் என்னென்னா, எப்ராயிம் மலை தேசம், ஒரு எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தர். அங்கே சோப்பிம் எனப்பட்ட ராமதாயம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் எல்கானா. எல்கானா என்றால் தேவன் வைராக்கியம் உள்ளவர், எரிச்சல் உள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தேவன் நீதிபரர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகி எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அதாவது அவனுடைய வம்சாவளியெல்லாம் போட்டிருக்கு. அவன் ஒரு எப்ரேய கோத்திரத்தான், எப்ராஹிம் கோத்திரத்தான். அவனுக்கு 2 மனைவி இருந்தாங்க. மூத்தவள் பேர் அன்னாள், 2வது பெண்ணினாள். அப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பெண்ணினாளை கல்யாணம் கட்டிருக்காரு. அவளுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனையின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தருடைய ஆசாரனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினகாசுங்கிறது ஏலியினுடைய மகன் பேரும் பினகாசுன்னு பேர் வச்சிருக்கிறான். பினகாசும் இருந்தார்கள். அப்போது நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன், ஒரு பயபக்திக்குரியவன், ஜெபிக்க, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க. பக்தி உள்ளவங்க இப்போ அந்த அவனவன் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்கிற அந்த கேடுகட்ட நேரத்திலேயும் சில பக்தி உள்ளதான பரிசுத்தவான்கள் இருந்திருக்கத்தான் செய்கிறாங்க. இங்கே வர்றாங்க. இங்கே வந்தால் அந்த ஓப்பினி பினகாசுன்னு சொல்கிற 2 ஆசாரியனுடையதான பிள்ளைகளுமே அவங்களும் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்து வந்தாங்கிற அளவில் தான் இந்த ஓப்பினின்னு சொல்கிறவனும் பினகாசும் இருந்தாங்க. ஆனாலும் ஊழியக்காரனே சரியில்லை, ஆசாரியன் சரியில்லை. ஆனாலும் பரிசுத்தவான்கள் பயபக்திக்குரியவர்கள் இருந்து வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் எல்கானா. அவனும் பலியிடும் நாளில் பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரத்திற்கும் பங்கு போட்டு கொடுப்பானா. அன்னாலை சிநேகித்திருந்தபடினால் அவருக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பான். ஆனால் இந்த சக்களத்திற்காலை பெண்ணினாள், அவள் தனக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் புருஷனுடைய அன்பு இருந்தாலும் இந்த அன்னாலை வேதனைப்படுத்துவது தான் அவளுடையதான பொழுதுபோக்கு.
அவனுடைய பொழுதுபோக்கே என்னென்னா அன்னாலை சில ஆட்களுக்கு அப்படி இருக்கும். பொழுதுபோக்கே மற்றவங்களை வந்து கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் மற்றவங்களை வந்து கொற்றம் சொல்லுறதும் அது அவங்களுக்கு பொழுதுபோக்கு மாதிரி அவளை துக்கப்படுத்துறதும் அவள் பார்த்து கண்ணை கசக்கி அழுகிறத பார்த்து இவளுக்கு அதில் ஒரு அப்படி ஒரு மன ரீதியாக எமோஷ்னலாக அவளுக்கு ஒரு டார்ச்சர், அவளுக்கு சித்திரவதை பண்ணி அவள் வேதனைப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது போல் ஒரு வக்கர புத்தி யாருக்கு இந்த பெண்ணினால் அப்படி செஞ்சிட்டே இருக்கிறாள். அதுவும் ஆலயத்துக்கு போயிருக்கிற சமயத்தில் 4 பேர் இருக்கிற சமயத்தில் தான் அதை சொல்லி காட்டுவாள் போல். அது வந்து எனக்கு பிள்ளை இருக்குது, அவள் பிள்ளை இல்லைன்னு என்ன சொல்லுவாளோ தெரில, ரொம்ப மனமடிவாக்கிட்டு இருப்பாள். அதனால் அவள் சாப்பிட முடியாமல் அழுதுகிட்டே இருப்பாள். எல்கானா சொல்லுவாள், நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல, ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிற, நீ 10 பிள்ளைய விட நீ தான் எனக்கு முக்கியம் அம்மான்னு சொல்லுவேன். ஆனாலும் ரொம்ப அவளை தேற்ற முடியாமல் எல்லாரும் புசித்து குடித்து பின்பு அன்னாள் மெதுவாக எழும்புறா. அவள் சாப்பிடல. அவள் எழுந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா நேர ஆசானா ஏலி நேர ஆலயத்துக்கு போகிறான். ஆலயம்னா இருக்கிற அந்த ஆசிரியர் கூடாரத்துக்குள்ளே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் இருக்குது. அந்த வாசல் வரைக்கும் போகிறான். அந்த வாசலில் ஏலி அந்த ஆசாரியன் அவர் ஒரு ஆசனம் போட்டு ஒரு ஓரமாக அந்த விளக்கு அந்த கிழக்கு வாசலில் திரைக்கு ஒரு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ஓரமாக அவர் ஆசனம் போட்டு உட்கார்ந்துருக்கார். இந்த அம்மணி போய் வாசலில் நின்று அந்த வாசலுக்கு திரைக்கு முன்னால் அவன் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேரலின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை சிம்சோனுடையதான அந்த சரித்திரத்தை அவள் கேள்விப்பட்டிருப்பாளோன்னு தெரியல. அந்த மனோபாவும் அவனுடைய மனைவியும் சிம்சோனை வளர்த்ததும் சிம்சோன் பராக்கிரமம் செய்ததையும் நினைத்தாலும் தெரியல. அதே மாதிரி நானும் என்ன செய்வேன், அதே மாதிரியோ அல்லது அதே போல் நிறைய இந்த நசரேய விரதத்தை ஏற்றுக்கொண்ட பல பேருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு இவளும் தான் பிள்ளைக்கு நான் சவரன் கத்தி படுவதில்லை, அவனை நான் என்ன செய்கிறேன், இவராக நம்முடைய நசரனாக ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவன் நசரனுடைய விஷயம் என்னென்னா, அவன் வந்து தலைமுடி வெட்டப்படாமல் சடைகள் போட்டுரும். அது ஒன்று. மற்றவங்களுக்கு உலகத்தாருக்கு ஒரு வேறுபாட்டை காட்டுவது. அவன் மதுபானம் குடிக்க மாட்டான். அது அவனுடைய தெளிந்த புத்தியோடு இருக்கணும். தன்னுடைய சுயத்தை இழந்துடக்கூடாது, அது சுயநினைவை இழந்து விடக்கூடாது. அவன் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் பரிசுத்தமாக வச்சுக்கணுங்கிறது. 3வது, அவன் பிரேதத்தை தொட்டு செத்ததை தொட்டு தீட்டுப்படாதபடிக்கு அவன் தன்னை உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். பிசாசு காரியங்களை தீட்டுப்படாதபடிக்கும் பாவத்துக்கு விலை காத்துக்கொள்ளும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான முக்கியமான ஒன்று நசரேய விரதம். இவன் இருக்கிறான், ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறான். பொதுவாக கொஞ்சம் நேரம். எப்போவுமே வேதனையின் அனுபவங்களில் உன்னை யாராவது நிந்திக்கிறாங்களா, உன்னை யாராவது அவமானப்படுத்துகிறார்களா, நன்றி சொல்லு. கண்ணீர் வருதா, அதை ஜெபமாக மாற்று. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினார்களா, உன்னை யாராவது துக்கப்படுத்தினார்களா, உன்னை யாராவது சித்திரவதைப்படுத்தி அதை பார்த்து உன்னை பார்த்து பகடியம் பண்ணினா அந்த வேதனை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அதை ஒரு ஜெபமாக மாற்று. ஏன் என்னை இப்படி இதனால தானே என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறான்னு சொல்லி ஒரு ஜெபமாக மாற்று. உன் ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் தருவார். உதடு அசையுது, சத்தம் கேட்கவில்லை. இதை பார்த்த உடனே ஏலி அவளை தப்பாக நினச்சிக்கிட்டு ஏதோ குடிச்சு வெறிச்சிருக்கா போல நினச்சிட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால பக்கத்து வேணாம் எந்திமா என்ன குடிச்சு வெறிச்சு இப்படி எவ்வளோ நேரம் அப்படி போ வீட்டுக்கு போ நேராச்சு அப்படின்ட்டு இருக்கார். உடனே அண்ணாள், ஐயா அப்படி அல்லப்பா, நான் ஒரு மன கிளேசம் இல்லை ஸ்ரீயாப்பா, திராட்சை ரசமாயிலும் மதுவாயிலும் குடிச்சிட்டு வரலையா, நான் சாப்பிடக்கூட இல்லையா, எனக்கு ரொம்ப பாரம்யா, எனக்கு குழந்தை இல்லையா, என்னடிதானே சக்களத்தி வேறு என்னை ரொம்பவும் ஆமாம் என்னை வேதனைப்படுத்துகிறா ஐயா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, அதனால தான் ஜெபம் பண்ணையா அப்படின்னு. அப்படியா, ஷேர் சமாதானத்தோடு போ. அது அவங்களுக்கு ரெடிமேடு பதில் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆசாரியர்களுக்கு பாஸ்டர்மார்களுக்கு ஒரு ரெடிமேடு பதில். போ, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக, ஆமேன், சந்தோஷமாக போ. பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப எப்போதும் உள்ளதான வார்த்தை, எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
அப்போ அதே வார்த்தையை என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே அவர் சொல்லிட்டார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு ஆமென் கட்டளையிடுவார். இதை மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரெடிமேடு ஆன்சர் மாதிரி. இப்போ ரொம்ப ஜெபத்தோட ஜெபம் பண்ணி ஒருத்தங்க வர்றாங்கன்னா, எப்படி நம்ம இந்த ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்கெல்லாம் கர்த்தர் உண்மையும் ஆசீர்வதிப்பாராக, உம்மோடு கூட இருப்பாராக, இதெல்லாம் அவங்க லகுவாக சொல்லுகின்றதான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து வாங்க. அப்போ அடுத்து சொல்லிட்டு இந்த போகிறான். அதற்கப்புறம் இந்த மகள், இந்த அன்னாள் அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனம், அந்த வாக்கு தத்தத்தை அவள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டான். அது எல்லாருக்கும் சொல்கிற வாக்கு தத்தம் தான். ஆனால் அதை அன்னாலோ அதை ஒரு ஆறுதலுக்காக ஆறுதலின் வார்த்தைங்கிறது மட்டும் இல்லாமல் அதை வாக்கு தத்தமாகவும் அதை தீர்க்க தரிசனமாக பிடித்து கொண்டால் அதன் மேலே தன்னுடைய விசுவாசத்தை வைத்தார். ஆம், நான் இவ்வளவு நேரம் கேட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளையிடுவாராக, விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிடுவார்ன்ட்டு விசுவாசத்தோடு கூட எழும்பி போகிறா. அதுக்கப்புறம் துக்கப்படவே இல்லை. திரும்பி ஸ்தோத்திரம் வரும்போது திரும்ப வர்றா. அண்ணா அங்கே இவங்கெல்லாம் வெளினாலும் ஒரு மாதிரி காலமாக அவள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. எல்கானா, ஐயோ இந்த பிள்ளை போனாலே எப்படி வர்றாளுன்னு சொன்னால் அவன் சந்தோஷமாக வர்றான். என்னன்னு கேட்டான், கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டாருன்ட்டான். வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வருஷத்திலே கர்த்தர் அவளை கடாட்சித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அதற்கு அவள் பேர் வச்சா, நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபடியினால் ஷமான்னா கேளுங்கன்னு அர்த்தம். ஷமா அப்படின்னு சாமுவேல், வேல் சமா, தேவனிடத்தில் கேட்கப்பட்டவனுங்கிற பேரை அவளுக்கு சூட்டி ஆமாம் சந்தோஷமாக அவள் இருக்கிறாள். அதுக்கு அடுத்த வருஷம் போகும்போது அன்னாள் போல, அம்மா ஐயா நான் அடுத்த வருஷம் வர்றேன், பிள்ளை பிறந்து கொஞ்சம் சில மாதங்கள் தானே ஆகுது. ஏன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அடுத்த தடவை ஆலயத்துக்கு போகிறதுக்குள்ளே குழந்தை உண்டாயிடுச்சுன்னா பாருங்கள். 12 மாதத்துக்குள்ளேயே ஒரு குழந்தை பெற்று 1 மாதமோ 2 மாதமோ குழந்தைய கையில் வச்சுருக்கா. அடுத்த வருஷம் வர்றேங்கிறா. அடுத்த வருஷம் என்ன செய்கிறாங்க அவங்க, அப்போ போகிறாங்க, நான் அவனை கொண்டு போய் விடணும் அப்படின்னு. அப்போது எல்கானா அப்படியே இஷ்டப்படி செய்யுமான்னு அவன் எழுந்தான். அதன் பின்பதாக நினைக்க இடையிலேயே போன மாதிரி தெரியும். பால் கொடுக்குறா. பால் கொடுத்த உடனே அவள் பால் மறக்க பண்ண உடனே ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் அல்லது அந்த 1 வருடம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அதன் பின்பதாக என்ன செய்கிறா, ஒரு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 3 காளை கொண்டு போகிறான்னா கொஞ்சம் ஓரளவு எல்கானா வசதி உள்ள ஆளாக தான் இருந்திருப்பான் போல தெரியுது. எல்லாம் கொண்டு போய் அங்கே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் தான் மகனையும் கொண்டு போய் விட்டாங்க. இன்னும் குழந்தையாகவே இருந்துச்சான். குழந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதோ கையில் எடுத்து சாப்பாடு தட்டில் போட்டு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தையா இருக்க அந்த குழந்தைய கொண்டு போய் என்ன செய்றா, ஏலிகிட்ட கொண்டு கொடுக்குறா. ஏலி தாம்பிள்ளையவே ஒழுங்காக வளர்க்க தெரியாத ஏலி. ஒரு ஆள் ஜெபிக்கிற ஆளை சரியானபடி அவன் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஏலி. ஆனாலும் அந்த ஊழியக்காரனை நம்பி அந்த பையனை கொண்டு விடுறா. அது பாருங்கள், உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை எதுவானாலும் நீ வளருகிறவன் ஒழுங்காக வளர்ந்தா கர்த்தரை பின்பற்றி இருந்தால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவனுக்கு நல்ல சரியான பாஸ்டர் கிடைக்கல, அது சரியான பாஸ்டர் பிள்ளைங்களும் கொஞ்சம் உருப்படி இல்லை. அந்த இடத்துல இது ஒரு குழந்தை மாதிரி போய் நிற்கிது. அதை ஏலி என்ன செய்கிறாரு, அது லேவி கோத்திரத்தின் பிள்ளை கிடையாது, இது ஒரு எப்ராஹிம் கோத்திரத்து பிள்ளை. கொஞ்சம் வேறுபாடு காட்டக்கூடிய இடத்துலையும் கர்த்தர் அந்த ஏலியின் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணினார், சுற்றி இருக்கிறவங்க கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தர் அவனை வளர்த்து எடுத்தார். ஹல்லேலூயா. இதை கற்றுக்கொள்கிறதான ஒரு முக்கியமான சத்தியம் என்னென்னா, கர்த்தர் நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் நம்மை சரியாக நடத்த முடியும். அதனால் சூழ்நிலை, எனக்கு ஒரு நல்ல போதகர் அமையவில்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா அமையவில்லை, எனக்கு நல்ல சூழல் அமைஞ்சிருந்தால் நான் எங்கேயோ எப்படியோ ஓஹோன்னு போயிருப்பேன்லாம் சொல்லாதீங்க. கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறவனுக்கு சூழ்நிலைகள் நடுவிலேயும் கர்த்தர் உன்னை பாக்கியமாய் மாற்றுவான். சரி, அப்போ அது சொல்லி இந்த பிள்ளைக்கு தான் நான் கேட்டேன் யான்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை நான் உனக்கு கொடுக்குறேன், கர்த்தருக்கென்று அவனை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். ஏலியும் சந்தோஷமாக அதை நான் நினைக்கிறேன் கையில் வாங்குகிற அளவுக்கு தான் அவன் இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். சாம்புவேலை கையில் வாங்கி கொண்டான். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன, உன்னை யாராவது வேதனைப்படுத்தினால், இந்த அன்னாளை பெண்ணினால் வேதனைப்படுத்தினது போல வேதனைப்படுத்தினால் சோர்ந்து போகாதே. ஆறுதல் படுத்துவதற்கும் ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நம்மை காயப்படுத்துவதற்கு ஆட்களை இருப்பார்கள் என்றால் ஆறுதல் படுத்தவும் ஆட்கள் உண்டு. இருந்தாலும் மனிதனால் வருகிற ஆறுதலை விட தேவன் தருகிற ஆறுதல் தான் பெருசுங்கிறத அன்னாள் காண்பித்தாள். வேதனையின் நடுவிலேயும் அழுகையின் நடுவிலேயும் நொந்து போகாமல் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால்
அவள் ஆண்டவர் ஜெபித்தாள், ஜெபத்துக்கு பதில் தந்தார். பொருத்தனையை பண்ணினால் பொருத்தனையை நிறைவேற்றினார். அந்த யார் கையில் கொண்டு கொடுக்குறா? ஸ்தோத்திரம். கேள்விப்படாமலாம் இருந்திருப்பா. இந்த ஏலியை குறித்தும் ஏலியுடைய பிள்ளைகளை குறித்தும் கேள்விப்படாமலாம் இருந்திருப்பா. ஆனால் அவள் தன்னுடைய மகனை ஏலியின் கரத்தில் கொடுத்தாலும் கர்த்தருக்கென்று அவன் உயிருள்ள நாளெல்லாம் சகல நாளும் கர்த்தருக்கே ஒப்புவிக்கிறேன் என்று கர்த்தருக்கு தன் பிள்ளையை அர்ப்பணித்தார். கர்த்தர் அதை பார்த்தார், கர்த்தர் அவனை வளர்த்தார், கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நீங்களும் தங்களை கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை பார்க்குறோம். 1வது அதிகாரத்தில் அன்னாளுடையதான ஜெபத்தை தான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க முடிகிறது. அன்னாளை ஜெபிக்க வைத்தது எது அப்படின்னு சொன்னால் அவளுடையதான பிரச்சனை, அவளுடையதான மற்றவர்களுடையதான நிந்தனை, ஆமாம் அவளுடைய சக்களத்தையுடையதான நிந்தை, அதுதான் என்ன அன்னாளை ஜெபிக்க வைத்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் நமக்கு தேவை என்னன்னு சொன்னால், அநேக நேரத்தில் நம்மளால் ஜெபிக்கவே முடியல, ஜெபம் வரமாட்டேங்குதுன்னா அப்போ ஏதாவது சூழ்நிலைகள் மாறும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதை பாஸ்டர் நாங்கள் அன்றைக்கி முழங்கால் போடவே மாட்டாங்க. கடைசியில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு என்ன செய்வாங்க? ராவும் பகலும் தெய்வ சமூகத்தில் காத்திருப்பாங்க. பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? தேவனை அதிகமாக நம்ம தேடுவோம். நிச்சயமாக நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வேறு எங்கேயும் இல்லை, தெய்வ சமூகத்தில் தான் இருக்குது. அங்கே அதை தெரிந்து கொள்வோம். நம்ம ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் இருந்தால் நீங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த அன்னாள் பிரச்சனை வரும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆமேன் கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஜெபத்தை நீங்கள் அங்கீகரித்து உடனடியாக பதில் கொடுத்தீங்கப்பா. சாமுவேலை கொடுத்தீங்க தேவனே, ஸ்தோத்திரப்பா. ஆமேன் ஆண்டவரே, அந்த சாமுவேல் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக, ஆமேன் அப்பா, நல்ல ஒரு நியாயாதிபதியாக, கடைசி அப்பா நியாயாதிபதியாகவும் இந்த சாமுவேலை நீர் கர்த்தாவை ஏற்படுத்தினீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் எங்களுடையதான சூழ்நிலைகள் மாறுதலாக முடியும் போது நாங்கள் கர்த்தாவை துக்கப்பட்டு நாங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு உங்களை நோக்கி பார்க்க உம்முடைய திரு சமூகத்தில் வந்து எங்களுடைய தானே அப்பா கண்ணீரை விரயமாக்காமல் உம்முடைய சமூகத்தில் எங்கள் கண்ணீரை ஊற்றி விடவும், அதனால் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். எங்களுக்கு நல்ல ஒரு வழி வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நீங்கள் அப்பா, நீங்கள் அப்பா வந்தால் போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அப்பா. கர்த்தாவே ஆமெனப்பா, ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை தேட உதவிச்சு உங்களுடைய பாதத்தில் காத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.